என்னது இது? அந்த போட்டோ வச்சு கல்யாணத்தை நிறுத்தலான்னு பார்த்தா அதையும் யாரும் இப்படி ரெண்டா கிழிச்சு போட்டாங்க. விடு லட்சுமி, வீட்டுக்கு போனாலும் விதி விடாதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பாரதி வாழ்க்கையில என்ன நடக்கணும்னு இருக்கோ அது விதிப்படிதானே நடக்கும். என்னங்க சாம்பாரையே பாத்துக்கிட்டு இருக்கீங்க? இல்ல, உப்பு போட்டனா இல்லையான்னு மறந்துட்டேன். நீங்க மறக்கலனா தாங்க அதிசயம். இந்தாங்க இத பிடிங்க பிடிங்க. என்னங்க இவ்வளவு உப்பா இருக்கு? அதான் சொன்னேனே, உப்பு போட்டனான்னு மறந்துட்டேன். அதான் உப்பு போட்டேன். ஷோ, உங்களெல்லாம் வச்சுக்கிட்டு போங்க. போய் வாழைத்தண்டை 2 எடுத்துக்கிட்டு வாங்க. கட் பண்ணி போட்டு எடுத்துட்டா உப்பு குறைஞ்சிரும். சரி. வாழைத்தண்டு வாழைத்தண்டு. இருங்க, என்ன பண்றீங்க? சாம்பார்ல உப்பு போட மறந்துட்டேன் சீதா. நீங்க உப்பு போட மறக்கல, உப்பு போட்டதையே மறந்துட்டீங்க. ஏற்கனவே உப்பு தூக்கலா இருக்கு. ஒழுங்கு மரியாதையா போய் வாழைத்தண்டு எடுத்துட்டு வாங்க. போங்க. வாழைத்தண்டு. ஓகே. வாழைத்தண்டு வாழைத்தண்டு. எல்லாத்தையும் மறந்துக்கிட்டேன். ஏங்க, எப்படி உங்க வீட்டுக்காரரை வச்சு சமாளிக்கிறீங்க? பழகி போச்சுங்க. இப்படி அடிக்கடி மறந்தா எப்படி சமையல் வேலையை செய்ய முடியும்? ஒரு இடம் மாதிரி இன்னொரு இடம் இருக்காது இல்லம்மா. அதுக்காக என்னமா பண்ண முடியும்? அவரு என் புருஷனாச்சே. அதுக்கு இல்லம்மா, இப்படி ஞாபகம் மறதியா இருந்தா அது எல்லாருக்கும் கஷ்டம் தானே. நான் எப்பவும் அவர்கிட்ட இருக்கிற குறைய பாக்குறதே இல்லம்மா. அவர் என் மேல வச்சிருக்கிற அன்பையும் பாசத்தையும் தான் நான் பாக்குறேன்.